அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க வேதங்கள் தெளிவாக சொல்லிச்சு. எத்ரீப் என்ற ஊருக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் லொகேஷனை சரியா கண்டுபிடிச்சிருந்தாங்க. கடைசி நபி இந்த பாலைவனத்தில் ஈச்ச மரத்து கிடையால் அவர் வருவார் என்பதை அவர்கள் புரிந்திருந்தாங்க. அவங்க அப்பன் பாட்டன் காலத்தில் அந்த நபியை எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் யகூதிகள் மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. அல்லாஹ் இந்த மேப்ல மதீனா என்ற ஊர் இருக்கு, முன்னாடி எத்ரீப் என்ற ஊர் தெரியாது. அது பெரிய ஹைலைட் இல்ல, அதுல மாணிக்கம் இல்ல, அதுல பெட்ரோல் கண்டுபிடிக்கல, அதுல பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கல, அதுல பெரிய யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கல, அதுல இருந்து மொபைல் போன் கண்டுபிடிக்கப்படல. அது வெறும் ஈச்சமர தோட்டங்கள் உள்ள ஈச்சப்பழம் வரக்கூடிய விவசாய மண்ணு. ரப்புல் இஸ்ஸத் அந்த மண்ணை பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்தான். இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் அந்த செய்தியை போட்டான். அவர்கள் வந்து குடியமர்ந்திருந்தார்கள். அந்த நபியை பார்ப்பதற்கு அவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே அவர்கள் அப்செட் ஆயிட்டாங்க. இவரா, எழுத தெரியாத, படிக்க தெரியாத எங்களை இவர் வழி நடத்துவாரா? இவரா அந்த நபி? இவரையா நாங்க பார்த்தோம்? எவர்கள் எங்க குடியமர்த்தார்களோ அவர்களே துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களே கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் இன்னும் டீட்டெயிலா சொன்னா அது பனி இஸ்ராயல் வரலாறாக மாறிடும். ஏண்டா இந்த தலைப்பின் பலஸ்தீனத்துக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு இதனோட நிப்பாட்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், பனி இஸ்ராயலை பத்தி தனியா படிக்கணும். ஏண்டா அது குர்ஆன்ல தனி பாடம். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஒரு வசனம் வரும். யா பனி இஸ்ராயில் அப்படி என்று வரும். யா பனி ஆதம் அப்படி என்று வரும். யா அய்யுஹன்னாஸ் அப்படி என்று வரும். இது சும்மா அல்லாஹ் போடல. யா அய்யுஹன்னாஸ் மனித சமுதாயமே. ஆதம் நபியோட ஒட்டி வரப்போக்கல யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் என்று எல்லாரையும் கூப்பிடுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுற விதம் யா பனி இஸ்ராயில் என்றதை நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல வேற சமுதாயத்தை கூப்பிடுறதை நீங்க பார்க்க மாட்டீங்க. யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலுடைய சந்ததியே. ஏன் தெரியுமா? இது ஹைலைட்டான ஒரு கூட்டம், ஹைலைட்டான கூட்டம். இந்த கூட்டத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஏன் எடுத்து சொல்றான் தெரியுமா? இவங்க தான் இவங்களை உங்களை மாறி, அதாவது இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணாங்க. இவங்கள மாதிரி நீங்க துரோகம் பண்ணாதீங்க, இவங்கள மாதிரி பண்ணாதீங்க. தௌராத்தை கொடுத்தோம், ஏடு சுமக்கிற கழுத மாதிரி. கழுதைக்கு மேல ஏடை வச்சா கழுதைக்கு தெரியுமா அது என்ன வச்சிருக்கிறேன்? இத மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா ஏடுகளையும் கழுதைக்கு மேல வச்ச மாதிரி அந்த ஏடை சுமந்தாங்களே தவிர அதுக்குள்ள உள்ளதை அவர்கள் புரியவில்லை. அதை மாற்றினார்கள், தவறாக விதாக்கினார்கள், அதை கொண்டு சம்பாதிச்சார்கள். அதாவது கொஞ்சம் அற்ப கிரியைக்கு அதை வித்தார்கள். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க என்று குர்ஆன் யா பனி இஸ்ராயில் என்று சிலதை கூப்பிட்டு சொல்லி யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்ப அந்த பகமை தொடங்கிட்டு, எந்த பகமை? எங்கள்கிட்ட இந்த இறைவன் பறித்தான், எங்க கிபிலாவை பறித்தான், எங்கள்கிட்ட இருந்து வேதத்தை எக்ஸ்பயர்ட் ஆக்கி அவர்களுக்கு ஒரு புதிய வேதத்தை கொடுத்தான். எங்கள்கிட்ட வந்த நபிமார்களை நிப்பாட்டி விட்டு ஜஸீர் அரபிகள்கிட்ட, அவர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட அந்த மகன் இருந்து ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான் என்பது அவர்களுக்குள்ள மிக பெரும் கோபம். அந்த வஞ்சகத்தை ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக அவர்கள் தீர்க்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்ஸ் என்ன நினைக்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் அப்பா நாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்ட்ட போனா ரெண்டு பேரும் ஒன்றுதான், ரெண்டு பேரும் ஒன்று, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான். இப்ப அவர்களுக்கு நானா தம்பி பிரச்சனை. இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபி தப்பு பண்ணல, சிறந்த நபிமார்கள் வந்த ஒரு கூட்டம், மிக சிறப்பான அடியார்கள் கால் மிதித்த அந்த பூமி மிகவும் புனிதமான ஒரு மண்ணு. இப்பொழுது பிரச்சனை, எங்களுக்கு அந்த மண்ணோட இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம் அது எங்களுக்கு புனிதம் என்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம், யூதர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம். மறுமையினுடைய கடைசி காட்சி அங்க நடக்க போகிறது. பலஸ்தீனம் பத்தி எரிகிறது. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் வராதென்றார்கள் ரசூலுல்லாஹ். அது பயங்கரமான சண்டை என்றார்கள். அந்த நேரத்தில் மரங்கள் பேசும். யா, அதாவது யா முஸ்லிம், முஸ்லிம் இங்க வாங்க, யகூதி எனக்கு பின்னாடி இருக்கிறான், அவனை கொல்லுங்கண்டு மரங்களும் கற்களும் பேசும். இல்ல கர்க்கத்தை தவிர கர்க்கத்தின் ஒரு செடி இருக்குது, அது மட்டும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமான யுத்தம். பாபுலூத் மெப்பை எடுத்து பாருங்க, தஜ்ஜால் சாகிற இடம்,
அதுவும் பலஸ்தீன மண்ணில பாபுலூத் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பகுதிகளுக்கு வருவார். கடைசியாக அவர் பார்க்கிற நேரம் உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் கரைந்து போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிரச்சனையும் தஜ்ஜாலுடைய அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார் எப்ப மடக்குவார் என்று சொல்கிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் காட்டினார்கள், ஷாம் என்றார்கள். அது பயங்கரமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், நீண்ட நேரம் விரலை நீட்டி காட்டி இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் அது ஜஸீரத்துல் அரபு பத்தி எறியக்கூடிய ஒரு இடம். இதில் யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது என்றார்கள். மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள். நான் இப்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அமா. அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க. இது மல் அமாவாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் யமன் பத்தி எரியும் என்றார்கள். ஜஸீரத்துல் அரபிலே குறிவைத்து சொன்னார்கள். சிரியா, ஈராக், பலஸ்தீன், இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இவையெல்லாம் முஸ்லீம்ல நீங்கள் சஹீஹான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக் சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடம் ஈராக்கா? டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் நிற்கிற நேரம். ஈராக் எப்படி பாலைவனத்தில் யாருக்கும் அடங்க மாட்டேன் நின்ற சதாம் ஹுசைன், அமெரிக்கா அவர்கள் ஒரு திட்டம் போட்டு சதாம் ஹுசைன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஈராக் கீழே உழுவுது. சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது வரும் என்றார்கள். சிரியா இன்றைக்கு உளுந்து காணப்படுகிறது. துருக்கி அது 10 மண்டாங்க. ஃபைனல் வார் இருக்கிற இடம் இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஹதீஸ்ல வருது. பழங்காலத்து பேர் கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது துருக்கியுடைய கேபிட்டல், தலைநகரம் இஸ்தான்புல் பத்தி எரியும் என்றார்கள். சிரியாவுடைய பார்டர்ல அலப்போ, சிரியாவுடைய பார்டர்ல ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அந்த ஊருக்கு, அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். அது சின்ன ஊரு. அந்த ஊருக்கு அமாக் அல்லது தாபிக் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன ஊரு, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழ்ற ஊரு. அந்த ஊரு கைப்பற்றப்பட்டால் மறுமைக்குரிய அடையாளம் என்று வேற எந்த ஊரையும் சொல்லாம சிரியாவுடைய பார்டர்ல உள்ள சின்ன ஊர், இன்றைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு ரோமர்கள் வந்தால் மறுமையினால் வந்துவிடும் என்றார்கள். இப்படி சில பகுதிகள் பத்தி எரிகிற பகுதிகள், யுத்தம் நடக்கிற பகுதிகள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதாவது ஷாம்ல, அதாவது சிரியாவுல, டெமஸ்கஸ்ல, வெள்ளை மினாரா பைத்துல் அபியல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பார். அவர் சிரியா, சிரியா ஷாமுடைய படை. أشهد أن لا